Hey guys, welcome to my channel. நான் உங்க FX சந்துரு and இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா OctaFX brokerோட இப்போ ரீசன்ட் இஷ்யூ ஓகேங்களா. நிறைய பேர் வந்து நியூஸ் சேனல்ல பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் வந்து ஆர்டிகல்ல பார்த்திருப்பீங்க. OctaFX வந்து ஸ்கேம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸஸ் வந்து இப்போ வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை and அதுக்கான ஒரு ப்ரூஃபோட நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். and வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். அண்ட் இந்த வீடியோ வந்து OctaFX ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவோ இல்லை OctaFXக்கு முட்டு கொடுத்து பேசுறதுக்காகவோ இந்த வீடியோ எடுக்கலை. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பற்றி தெரியாதவங்களும் இந்த ட்ரேடிங் பற்றி நாலேஜ் இல்லாதவங்களும் இன்க்ளூடிங் நியூஸ் சேனல் முதற்கொண்டு இந்த நியூஸஸை வந்து தப்பாக தான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் இருக்கிற உண்மைகளை வந்து நம்ம வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ OctaFXல நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களோட ஓன் டெசிஷனாக இருக்கணும். நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்து, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணி பார்த்து அண்ட் சின்னதாக வித்ட்ராவலும் எடுத்து பார்த்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு அது ஓகேவா இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த OctaFXல இப்போ ரீசெண்டாக எல்லாராலையும் சொல்லப்படுற இஷ்யூ வந்து என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓகே, ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி வந்து நம்மளோட தமிழ் நியூஸ் சேனல்ல வந்து இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து வந்துச்சு. இந்த நியூஸ் வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னையே நான் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்துட்டேன். ஓகேங்களா, இந்த வீடியோ எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துருச்சு. ஸோ பார்த்த உடனே எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இவங்க வந்து ஏதோ ஒரு தப்பான நியூஸஸ் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா, ஏன்னா அவங்க சொன்ன விதத்திலே நம்மளுக்கு தெரிஞ்சு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 16% லாபம் தருவதாக வாக்குறுதி, 800 கோடிக்கு மேல் சுருட்டிய ட்ரேடிங் நிறுவனம் அப்படின்னு சொல்லி போட்டு OctaFX வச்சு அவங்க வந்து பேசியிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ 800 கோடிக்கு மேலே வந்து OctaFX வந்து ஸ்கேம் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ நீங்கள் ஆல்ரெடி மேபி பார்த்துருந்துருக்கலாம். ஸோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் OctaFX இந்த மாதிரி இன்வெஸ்டர்கிட்ட அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி அமௌண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணி ஏமாத்திட்டாங்க. அந்த டோனில் தான் அவங்க வந்து ஃபுல்லாகவே பேசியிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் அந்த வீடியோ நான் பெருசாக பார்க்கல. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், அதனால தான் அதை பேசியிருப்பாங்க. பட் அது என்ன பிரச்சனைன்னு சொல்லி அதை பற்றி கொஞ்சம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ அதுக்குள்ள நிறைய பேர் வந்து நமக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால இந்த இஷ்யூ வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நியூஸ் சேனல்லாம் நான் வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய யூடியூபர்ஸ் வந்து நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஒரு இன்ஃபர்மேஷனை ஃபுல்லா எடுத்துக்காமையே அவங்க வந்து கொடுத்துடுறாங்க, நியூஸஸ் வந்து கொடுத்துடுறாங்க. இவ்வளவு பெரிய நியூஸ் சேனல் வந்து எப்படிதான் இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க என்ன அப்படின்னா, OctaFXக்கு நான் வந்து இங்க வந்து முட்டு கொடுக்கறதுக்காக வரல. ஓகேங்களா, ஸோ OctaFX அப்படிங்கிறது ஒரு ட்ரேடிங் அப்ளிகேஷன், ட்ரேடிங் புரோக்கர். ஓகேங்களா, ஸோ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற ஒரு புரோக்கர். இந்த மாதிரி நிறைய புரோக்கர்ஸ் இருக்கிறாங்க, அதுல இதுவும் ஒரு புரோக்கர். ஓகேங்களா, ஸோ இப்போ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் வந்து லீகல் கிடையாது. இன்கேஸ் நீங்க அதை பண்றீங்க அப்படின்னாலே நீங்க வந்து ரிஸ்க் எடுத்து தான் நீங்க வந்து அங்க பண்ணவே செய்றீங்க. ஓகேங்களா, சோ இங்க வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்றதுக்கு நீங்க OctaFX சூஸ் பண்ணணுமா இல்ல வேற எந்த புரோக்கர்னாலும் நீங்க சூஸ் பண்ணுமாங்கறத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. சோ நம்மளோட இந்த ஃபீல்டுல அதுவும் நம்ம ரொம்ப நாளா டிராவல் பண்ண ஒரு புரோக்கர் மேல ஒரு ஃபால்ஸ் அக்யூசேஷன் இருந்ததுனால இதை வந்து நம்ம வந்து கண்டிப்பா பேசணும்னு நினைக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, சோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த நியூஸ் சேனல் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ப்ராப்பரா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லல. ஓகேங்களா, சோ இதை பத்தி நான் வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். சோ OctaFX இஷ்யூ அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா, சோ இந்தியா டுடேல வந்து இதை பத்தி அவங்க வந்து எழுதியிருக்காங்க. இன்னும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் டைம்ஸ்ல வந்து நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன், அதுல வந்து இந்த இஷ்யூ பத்தி அவங்க வந்து பேசல. ஓகேங்களா, லாஸ்டா அவங்க போட்டதே 2024 தான் அவங்க வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு மேல OctaFX பத்தி அவங்க எதுவுமே பேசல. சோ இப்போ ரீசெண்டா 6 டேஸ்க்கு முன்னாடி வந்ததுன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த நியூஸ், இந்த இஷ்யூ தான். ஆக்சுவலி இந்த இஷ்யூ தான் நமக்கு 6 டேஸ்க்கு முன்னாடியே நமக்கு வந்து வந்த இஷ்யூ. அதை ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி இந்த நியூஸ் சேனல்ல போட்டிருந்தாங்க. ஓகேங்களா, ஆக்சுவலி OctaFX வந்து ஸ்கேம் பண்ணாங்களா, இங்க வந்து அதுதான் பெரிய நியூஸ். ஓகேங்களா, சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. இந்தியா டுடேல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, மியூல் அக்கவுண்ட் URL மாஸ்கிங், ஹவு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் OctaFX ஸ்கேம்ட் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இவங்களும் ஹெட்டிங்க்கு ஓகேங்களா உள்ள வந்து ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் மேட்டர் என்னன்னு சொல்லி புரியும். ஆனா ஹெட்டிங்க்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, OctaFX ஸ்கேம்ட் இன்வெஸ்டர், அதைத்தான் அவங்க வந்து கொட்டல்ஸ்ல போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போது தான் அவங்களோட ஆர்டிக்கல் வந்து ரீட் ஆகும். ஓகேங்களா, அதே நியூஸ் தான், அதே மாதிரி தான் இவங்களும் பண்ணியிருக்காங்க. ஸோ OctaFX அப்படிங்கிறது இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு பாப்புலர் ட்ரேடிங் அப்ளிகேஷன். ஓகேங்களா, ஃபாரெக்ஸ்
பொறுத்த வரைக்கும் ஆக்டாஎஃப்எக்ஸ் வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அவங்க வந்து அவங்களோட பிராண்டை வந்து நல்லா ஃபேமஸ் பண்ணி வச்சுட்டாங்க. சோ அவங்களோட நேம சொல்லி ஏதாவது நம்ம சொல்லும் போது அது நல்லா ரீச் ஆகும், அதுக்காக யூஸ் பண்ண மெத்தட் தான். ஓகேங்களா? ஆக்சுவலி இங்க வந்து ஆக்டாஎஃப்எஸ் வந்து இன்வால்வ்மெண்டே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா ஆக்டாஎஃப்எஸ்ல ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அது என்னங்கிறதையும் நம்ம வந்து பாத்துடலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இந்த நியூஸ் சேனல்ல கீழே வந்திருக்க கமெண்ட்டையும் லைட்டா ஒன்று சில கமெண்ட் மட்டும் நம்ம ரீட் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா, இட்ஸ் ராங் நியூஸ், ஆக்டாஎஃப்எக்ஸ் நாட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி, இட்ஸ் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் புரோக்கர். ஓகேங்களா? சோ அதாவது ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் புரோக்கர் தான் இவங்க இன்வெஸ்டர் கிடையாது அப்படிங்கறத தெளிவா கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கப்புறம் ஒரு கமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மாசம் ப்ராஃபிட் வரும்போது வாங்கிட்டு தானே இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாக்கா. சோ இது வந்து நமக்கு வந்து அந்த அளவுக்கு நமக்கு தேவையில்ல. பட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிளியரான கமெண்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கடைசியா இங்க ஒரு கமெண்ட் பாருங்க, டே அரமண்டல்னு போட்டு அவன் புரோக்கரேஜ் கம்பெனிடா அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கீழே பாருங்க, ஆக்டாஎஃப்எக்ஸ் சிறந்த நிறுவனம், நான் இன்னும் அதில் ட்ரேடிங் செய்து கொண்டுதான் இருக்கிறேன், மிகவும் சர்வீஸ் சிறப்பாக உள்ளது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆக்சுவலி ரியல் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ஆக்டாஎஃப்எக்ஸ்ல ட்ரேட் பண்ற எல்லாருக்கும் சரி அண்ட் ட்ரேடிங் நாலேஜ் இருக்கிற எல்லாருக்கும் சரி இந்த கம்பெனியை பத்தி நல்லாவே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அதுல பே அவுட் ரெகுலரா எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இதை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இவங்க வந்து ஒரு 15-17 வருஷத்துக்கிட்ட வந்து ரன்னிங்ல இருக்கிறாங்க, ஆக்டாஎஃப்எக்ஸும் சரி எக்ஸ்னஸும் சரி. ஓகேங்களா? ஆனா இந்த ஆக்டாஎஃப்எக்ஸ் வந்து கம்ப்ளீட்லி லீகலான்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. ஓகேங்களா? அதை ஃபர்ஸ்ட் நான் தெளிவா சொல்லிக்கிறேன். ஆக்டாஎஃப்எக்ஸ் அப்படிங்கிறது ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் புரோக்கர். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறது இந்தியால லீகல் கிடையாது. சோ இந்தியால லீகல் இல்லாத ஒரு புரோக்கரை இந்தியால ரன் பண்றதுக்காக தான் அவங்க இந்த மியூல் அக்கவுண்ட் கான்செப்டை யூஸ் பண்றாங்க. இப்போ நடந்த பிரச்சனையே இதுதான். ஓகேங்களா? சோ என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டிகல்ல நீங்க கடைசி பக்கத்துக்கு போயிட்டீங்கன்னா அங்கதான் கொடுத்துருக்காங்க பாருங்க, சீட்டிங் இன்வெஸ்டர் வித் ஃபால்ஸ் ப்ராமிஸ் ஆஃப் ஹை ரிட்டர்ன். அதாவது இன்வெஸ்டருக்கு வந்து ஃபால்ஸ் ப்ராமிஸ், ஹை ரிட்டர்ன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஃபால்ஸ் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அது ஆக்டாஎஃப்எக்ஸ் பண்ணல, ஆக்டாஎஃப்எக்ஸ் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி. ஓகேங்களா? இந்த வேர்டை கண்டிப்பா ரீட் பண்ணணும். ஓகேங்களா? சோ ஆக்டாஎஃப்எக்ஸை யூஸ் பண்ணி வேற ஒருத்தங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆக்டாஎஃப்எக்ஸ் கொடுக்கல. ஏன்னா ஒரு புரோக்கர் அப்படிங்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக யாருக்கிட்டையுமே அமௌண்ட் வாங்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதை ஆக்டாஎஃப்எக்ஸ் பண்ணல. ஆக்டாஎஃப்எக்ஸ் அப்படிங்கிறது நீங்க உங்களோட அமௌண்ட போட்டு நீங்க தான் ட்ரேட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அவங்க வந்து இவ்வளவு நான் பெர்சன்டேஜ் கொடுப்பேன் அப்படிங்கறத எங்கேயுமே கமிட்மெண்ட் கொடுக்கறதே கிடையாது, இது வரைக்கும் கொடுத்தது கிடையாது, இதுக்கு அப்புறமும் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரிதான் எக்ஸ்னஸா இருக்கட்டும், வேற எந்த புரோக்கரா இருந்தாலும் சரி, ஒரு புரோக்கருங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க ட்ரேட் பண்ண போறீங்க, அந்த ட்ரேட் பண்றதுக்கு புரோக்கர்ல பணத்தை போட்டு அவங்க மூலமா ட்ரேட் பண்ணீங்க. ஏன் புரோக்கர்ல பண்ணணும், டைரக்டா நம்ம வந்து பேங்க்ஸ்ல போய் பண்ண முடியாதுன்னு கேட்டீங்கன்னா, பேங்க்ஸ் அப்படிங்கிறது லிக்விடிட்டி ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து உங்களுக்கு சின்ன அமௌண்ட்டுக்குலாம் பண்ண விட மாட்டாங்க. இந்த $100 $10 அவங்க வந்து அக்கௌண்ட் கொடுக்க மாட்டாங்க. அவங்களோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 10,000 50,000 1 லட்சம். இது வந்து எல்பிக்கு பொறுத்து மாறும். சில பேங்க்ஸ் தான் எல்பி ப்ரொவைட் பண்ணுவாங்க, அந்த பேங்க்ஸுக்கு போகிற மாதிரி மாறும். சோ இந்த சின்ன சின்ன அமௌண்ட்டை ஹேண்டில் பண்றது புரோக்கர் மூலமா தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒரு எல்பி ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அவங்களே தனி புரோக்கர் வச்சு அது மூலமா தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. சோ புரோக்கரேஜ் சார்ஜஸ் அதுக்கு எல்லாமே பிடிப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு புரோக்கர் தான் இந்த ஆக்டாஎஃப்எக்ஸ் புரோக்கர். சோ இதுல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட பணத்தை போட்டு நீங்க ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்க ட்ரேட் பண்ணி லாஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஆக்டாஎஃப்எக்ஸ் பொறுப்பு கிடையாது. நீங்க ப்ராஃபிட் பண்றீங்க அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டை உங்களுக்கு ஆக்டாஎஃப்எக்ஸ் கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க உங்களோட அக்கௌண்ட்டை எல்பில, அதாவது பேங்க்ஸ் கூட டைரக்டா கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ நீங்க எடுக்கிற ட்ரேட் எல்லாமே வந்து டைரக்டா எல்பில வரும். சோ நீங்க ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா எல்பில இருந்து அந்த ப்ராஃபிட் ஆக்டாஎஃப்எக்ஸ்க்கு கொடுப்பாங்க, ஆக்டாஎஃப்எக்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்க லாஸ் ஆறீங்க அப்படின்னா அது வந்து டைரக்டா எல்பிக்கு தான் அந்த அமௌண்ட் போகும். ஆக்டாஎஃப்எக்ஸ்க்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சின்ன கமிஷன் வந்து போகும். இதுதான் நார்மலா எல்பில கனெக்ட் பண்ற புரோக்கர்ஸ் எல்லாரும் ரன் பண்றது. ஓகேங்களா? இது வந்து இப்போ வந்து எல்பில கனெக்ட் பண்ணாம பண்ணா அது புரோக்கருக்கு ப்ராஃபிட். இந்த எல்பில கனெக்ட் பண்ணாம பண்றது வந்து சில புரோக்கர் மெயினா அதை எடுத்தே பண்ணிட்டு இருக்காங்க. சில புரோக்கர்ல வந்து உங்களோட அக்கௌண்ட்டை மானிட்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்பில கனெக்ட் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கறத அவங்க டிசைட் பண்ணும். இது வந்து ஆக்டாஎஃப்எக்ஸ்லயும் கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா? எல்லா புரோக்கர்லயுமே இது வந்து கண்டிப்பா இருக்கும். பட் அதனால ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. இது எல்லாமே அவங்களோட ஒரு பிசினஸ் டைப் தான். ஓகேங்களா? சோ இதை வந்து நம்ம வந்து ஸ்கேம்னு சொல்ல முடியாது. நீங்க ஒரு ப்ராஃபிட் பண்ணி உங்களுக்கு அந்த ப்ராஃபிட்டை கொடுக்கல அப்படின்னா தான் அப்பதான் அந்த புரோக்கர் வந்து ஒரு ஸ்கேம்டு புரோக்கர். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ இப்போ வந்து ஆக்டாஎஃப்எக்ஸ் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா டீடைல்டா புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இந்த ஆர்டிகல் இன்னும் கொஞ்சம் டீடைல்டா ரீட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறது எல்லாத்தையும் அவங்க வந்து டீடைல்டா கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஆனா உங்களுக்கு ரொம்ப டீடைல்டா யார் ஏமாந்தா, சோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து நான் இவ்வளவு பெர்சன்டேஜ் கொடுக்கேன் அப்படின்னு சொல்லி
ஏமாத்துனது வந்து யாரு, எந்த கம்பெனி, அந்த மாதிரி எந்த ஒரு டீடைல்ஸுமே கொடுக்கல. ஓகேங்களா? ஆக்சுவலி இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு ட்ரேடரா இருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு கம்பெனியா இருக்கலாம், அவங்க ஆக்டாஎஃப்எக்ஸ் நேமை யூஸ் பண்ணி இன்வெஸ்டர் இருந்து, அதாவது பப்ளிக் இருந்து ஃபண்டை கலெக்ட் பண்ணி அவங்க ஏமாத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒருத்தங்க ஏமாத்தும் போது அதுல நடுவுல இந்த ஆக்டாஎஃப்எக்ஸ் அப்படிங்கிற நேம் இருக்கிறதுனால அவங்களோட கம்பெனி பேஸ் பண்ணி இந்த ஆக்டாஎஃப்எக்ஸ்ல வந்து இந்தியன் பேமெண்ட் சிஸ்டம் என்னெல்லாம் நடக்குது இதை பத்தி ரைட் பண்ணும்போது அவங்களோட ஆக்டாஎஃப்எக்ஸ் கம்பெனிக்கான நிறைய ஆபீஸ்ல இருக்கிற ஃபண்டா இருக்கட்டும் அது எல்லாமே லாக் ஆயிருக்கிறதுனால இப்போ ஆக்டாஎஃப்எக்ஸ்ல இஷ்யூ நடக்குது. ஓகேங்களா? இப்போ அது வந்து ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 160 கோடிக்கு மேல அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணிருக்காங்க. சோ அமௌண்ட் வந்து நமக்கு வந்து அவ்வளவு அமௌண்ட் வந்து ஆக்டாஎஃப்எக்ஸ்க்கு இப்போ வந்து லாக் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த ஆக்டாஎஃப்எக்ஸ் வந்து இந்தியால லீகல் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். அப்ப அவங்க லீகலா ஐஎன்ஆர் மூலமாவே டெபாசிட் வித்ட்ராவல் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை எப்படி கொடுக்குறாங்கன்னா இந்த மாதிரி மியூல் அக்கௌண்ட் மூலமா கொடுக்குறாங்க. இதுதான் ஆக்சுவலி ஆக்டாஎஃப்எக்ஸ் பண்ற ஸ்கேம். ஓகேங்களா? இந்த ஸ்கேம் பண்ணாம இந்தியாவுக்கு அவங்களால சர்வீஸ் கொடுக்க முடியாது. அதனால இந்த சிஸ்டத்தை அவங்க ஃபாலோ பண்றாங்க. பட் இது லீகலான்னு கேட்டா கண்டிப்பா லீகல் கிடையாது. அதனாலதான் இதெல்லாம் நமக்கு வந்து பிரச்சனை ஆகுது. ஓகேங்களா? சோ ரீசன்ட் டைம்ல மேக்ஸிமம் கிரிப்டோ மூலமா நீங்க டெபாசிட் வித்ட்ராவல் பண்ணிக்கோங்க, அதுல எந்த பிரச்சனையும் அவ்வளவு வராதுன்னு சொல்றதுக்கான காரணமும் இதுதான். இப்போ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஐஎன்ஆர் மூலமா நீங்க டெபாசிட் பண்ணிட்டு ஐஎன்ஆர் மூலமா வித்ட்ராவல் எடுக்கிறீங்க அப்படின்னா அங்க உங்களுக்கு ரொம்ப டிலே ஆகும். வித்ட்ராவல் வர்றதுக்கு ரொம்ப டிலே ஆகும். சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து வித்ட்ராவலையே கட் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 டேஸோ 15 டேஸோ கழிச்சு தான் எனேபிள் பண்ணுவாங்க. அந்த ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் அவங்க சார்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அகைன் வந்து அந்த பேமெண்ட் சிஸ்டத்துக்கே வருவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டிலே ஆகுறதுனால தான் நம்ம இந்த மாதிரி எதுவுமே நீங்க மேக்ஸிமம் பண்ணாதீங்க. கிரிப்டோ மூலமா போய்கிட்டீங்கன்னா அந்த இஷ்யூ பெரும்பாலும் உங்களுக்கு இருக்காது. ஸோ எப்படி பாத்தீங்கன்னாலும் கிரிப்டோ மூலமா பேமெண்ட் டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல் பண்ணும்போது இமீடியட்டா ஆயிரும். உங்களுக்கு வந்து டெபாசிட் வந்து சொல்லவே வேண்டாம், அது ரொம்ப இமீடியட்டா ஆயிரும். வித்ட்ராவல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 15 மினிட்ஸ் தான் உங்களுக்கு வந்து இப்போ நார்மல் டைம்ல நமக்கு எடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த இஷ்யூ நடக்கிறதுனால இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ் வரைக்கும் டைம் வந்து எடுத்திருக்கு. ஓகேங்களா? நான் அதுக்கும் ஒரு ப்ரூஃபோடே உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் நான் டீடைல்டா காமிச்சிடுறேன். ஓகேங்களா? சோ அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஆக்டாஎஃப்எக்ஸ் வந்து ஸ்கேம் பண்ணிட்டு ஓடிட்டாங்களா அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு வித்ட்ராவலும் இன்னைக்கு நான் ப்ராசஸ் பண்ணிருக்கேன். அந்த வித்ட்ராவல் எந்த டைமுக்கு போட்டோம், அந்த வித்ட்ராவல் வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு எப்போ வந்துச்சு, அது முதற்கொண்டு நான் டீடைல்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஓகே, இந்த ஆர்டிகல்ல அதை தான் கொடுத்துருக்காங்க. டீடைல்டா ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. பண்ணிட்டு கடைசியா தான் ஆக்டாஎஃப்எக்ஸ் மூலமா ஏமாத்திருக்காங்க அப்படிங்கறதே அவங்க வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிருக்காங்க. இத கூட இந்த தமிழ் யூடியூப் சேனல்ல அவங்க வந்து பேசல. ஓகேங்களா? அதுதான் நம்மளோட பிரச்சனையே. ஓகேங்களா? ஆக்டாஎஃப்எக்ஸ் இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணிட்டு போயிட்டாங்க, ட்ரேடிங் கம்பெனி இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமா ட்ரேடிங்கையும் சரி அண்ட் ஆக்டாஎஃப்எக்ஸையும் சரி அதை பேசியிருக்காங்க. அது தப்பான நியூஸ். ஸோ அதனால தான் இந்த வீடியோ கண்டிப்பா கொடுக்கணும்னு நம்ம வந்து இந்த வீடியோ நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போ இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் சிங்கப்பூர்ல ஆக்சுவலி ஆக்டாஎஃப்எக்ஸ் வந்து பேன் பண்ணாங்க. அதை பத்தி நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலி சிங்கப்பூர்ல இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, சிங்கப்பூர்ல வந்து ஆக்சுவலி ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் லீகல். அங்க தனியா ரெகுலேஷன் பாடி இருக்குது. ஓகேங்களா? சோ எப்படி நம்மளுக்கு இங்க வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு செபி அப்படிங்கிற ஒரு ரெகுலேஷன் பாடி, இது வந்து என்ன அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டை ஃபுல்லாவே நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல எதுவும் பிரச்சனை பண்றாங்களா, புரோக்கர்ஸ் ஏதாவது ஸ்கேம் பண்றாங்களா, இந்த மாதிரி எல்லாத்தையுமே அவங்க வந்து டீடைல்டா மானிட்டர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ரெகுலேட்டடான கண்ட்ரி இருக்கும் பாத்தீங்களா, சில கண்ட்ரில வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ரெகுலேட்டட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த கண்ட்ரிலலாம் நம்மளுக்கு இங்க எப்படி செபியோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ரெகுலேஷன் பாடி இருக்கும். அவங்க அதை ஃபுல்லா மானிட்டர் பண்ணுவாங்க. அப்போ அங்க ரெகுலேஷன் பண்ணாத புரோக்கர்ஸ அவங்க ரன் பண்ண விட மாட்டாங்க. இப்போ இந்தியால செபி கண்ட்ரோல் இல்லாம ஒரு புரோக்கர் வந்து இருக்காது. ஓகேங்களா? அப்படி இருக்குது அப்படின்னா அது ஸ்கேம்டு புரோக்கர். அந்த மாதிரி ஃபாரின்ல அவங்களோட ரெகுலேஷன் இல்லாம இருக்கிற ரன் ஆகுற புரோக்கரை வந்து அவங்க ஸ்கேம் புரோக்கரா தான் எடுப்பாங்க. அதை அவங்க பேன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சிங்கப்பூர்ல 6ஆம் தேதி, இந்த மந்த் 6ஆம் தேதி பேன் பண்ணப்பட்டது தான் ஆக்டாஎஃப்எக்ஸும் எக்ஸமும் டாப் புரோக்கர். அவங்களும் ஆல்மோஸ்ட் ஒரு 15-20 வருஷத்துக்கிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா நான் மார்க்கெட்டுக்குள்ள வரும்போதுல இருந்தே அவங்க இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஆக்டாஎஃப்எக்ஸ் அதுக்கும் ஒரே ஏஜா கூட இருக்கலாம், 17 வருஷமோ என்னமோ இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அப்போ இந்த 2 புரோக்கருமே சிங்கப்பூர்ல ரெகுலேட்டட் கிடையாது. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 2 புரோக்கருமே சக்சஸ்ஃபுல் புரோக்கர், ரொம்ப வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கிற புரோக்கர். 2 புரோக்கர்லயுமே மோஸ்ட் ஆஃப் தி கிளைண்ட் இருக்காங்க. எக்ஸ்எம்லயுமே இன்னும் இந்தியன் கிளைண்ட் நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்தியன் டெபாசிட் வந்து எக்ஸ்எம்ல இருக்க தான் செய்யுது. ஓகேங்களா? ஆனா இந்த 2 புரோக்கருமே நம்மளுக்கு சிங்கப்பூர்ல ரெகுலேட்டட் கிடையாது. அப்போ சிங்கப்பூர்ல ரெகுலேட்டட் கிடையாது அப்படிங்கறனால அந்த கண்ட்ரில பேன் பண்ணலாம். அன்ரெகுலேட்டட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம், அதனால சிங்கப்பூர்ல பேன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி இந்தியாலயும் ஃபியூச்சர்ல மேபி பேன் பண்ணணும்னா பண்ணலாம். ஓகேங்களா? இவ்வளவு நாள் பேன் பண்ணல, அதனால இதுக்கப்புறம் பண்ணுவாங்களா நமக்கு தெரியாது. சோ பண்ணாங்க அப்படின்னா அதுக்கப்புறம், அதாவது ஷேடோ பேன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க அப்படின்னா உங்களால பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்ப சிங்கப்பூர்ல ஷேடோ பேன் பண்ணிருக்காங்களாங்கிறது நமக்கு தெரியல. ஓகேங்களா? வில் பிளாக்டுன்னு கொடுத்திருக்காங்க. சோ அப்ப கண்டிப்பா அந்த வெப்சைட்டே பிளாக் பண்ணிருப்பாங்க. வெப்சைட் வந்து சிங்கப்பூர்ல இருந்து ஓபன் ஆகாம
பண்ணாத மாதிரி இருந்திருக்கும். ஓகேங்களா? அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களால பண்ண முடியாது. இல்ல வெப்சைட் ஓபன் ஆகுது ஆனா பேன் பண்ணிருக்காங்க அப்படின்னா உங்களால கிரிப்டோ பேமெண்ட் சிங்கப்பூர்ல இருந்தே பண்ணதான் முடியும். ஓகேங்களா? சோ இப்போ இது வந்து சிங்கப்பூர்ல உள்ளவங்களுக்கு தான் தெரியும். இதை லாகின் பண்ணி பார்த்து ஆக்டாஎஃப்எக்ஸ் ஓபன் ஆகுது, ஆக்டாஎஃப்எக்ஸோட வெப்சைட் ஓபன் ஆகுது அப்படின்னா அவங்களால கண்டிப்பா பண்ண முடியும். இல்லன்னா அவங்க VPN போட்டு பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாவது பண்ணா பண்ணிக்கலாம். ஆனா பண்ண முடியும், பண்ண முடியறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வரும்போது அங்க இருக்கிறவங்க அதை வந்து பண்ண மாட்டாங்க கண்டிப்பா. ஏன்னா ரெகுலேஷன் பண்ண கண்ட்ரி. இப்போ சிங்கப்பூர் அப்படிங்கிறது ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ரெகுலேட்டட் பண்ண கண்ட்ரி. ஓகேங்களா? அப்போ ரெகுலேட்டட் புரோக்கரே அங்க அவைலபிள் இருக்காங்க. அவங்க எதுக்கு ரெகுலேட்டட் இல்லாத புரோக்கர்ல பண்ணணும்? சோ அதனால அதை வந்து கம்ப்ளீட்டா அவங்க வந்து இப்ப பேனே பண்ணிட்டாங்க. சோ அந்த நியூஸ் தான் இப்ப ரீசன்ட் டைமா நம்மளுக்கு வந்திருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி யூஏல ரெகுலேட்டட் பண்ணாத புரோக்கரை UAE பேன் பண்ணலாம், யூகேல ரெகுலேட்டட் பண்ணாத புரோக்கரை யூகேல பேன் பண்ணலாம். அந்த மாதிரி அங்கங்க ரெகுலேட்டட் பண்ணாத புரோக்கரை அவங்கவங்க தாராளமா பேன் பண்ணலாம். அதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. இதனால நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? சோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆக்டாஎஃப்எக்ஸ்ல என்ன இஷ்யூ நடந்துகிட்டு இருக்குது, அது வந்து ஸ்கேம் பண்ணிட்டு ஓடிட்டாங்களா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்கேம் பண்ணிட்டு ஓடல, புரோக்கர் வந்து நல்லபடியா ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? சோ அதுக்காக தான் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஆக்டாஎஃப்எக்ஸ்ல ஒரு பேமெண்ட் வந்து நம்ம வந்து வித்ட்ராவல் பண்ணோம். சோ ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து நான் வந்து ஃபர்ஸ்டே ரெக்கார்ட் பண்ணேன், ஆடியோ சரியில்லாம நம்மளுக்கு கட் ஆயிடுச்சு. அந்த வீடியோல வந்து நான் வித்ட்ராவல் பண்ற மெத்தட முதற்கொண்டு நான் வந்து அதுல வந்து போட்டிருந்தேன். பட் ரெக்கார்ட் கேன்சல் ஆனனால இப்போ வந்து நான் அகைன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். சோ இப்போ நான் வந்து உங்களுக்கு எத்தனை மணிக்கு நான் வித்ட்ராவல் பண்ணேன் அப்படிங்கறது என்னோட மெயில்ல போய் நான் காட்டுறேன். ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் வந்து மார்னிங் வந்து 9 o'clock நான் வந்து வித்ட்ராவல் பண்ணேன். ஓகேங்களா? 3 ஹவருக்கு பிஃபோர் நான் வந்து மார்னிங் 9 o'clock வந்து நான் வந்து வித்ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த 9 o'clock பண்ண வித்ட்ராவல் வந்து எப்போ எனக்கு வந்து ரிசீவ் ஆயிருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா டைம் பாருங்க, 12 o'clock ரிசீவ் ஆயிருக்கு. ஓகே, எவ்வளோன்னு பாருங்க, 1571. நான் வித்ட்ராவல் பண்ண அமௌண்ட் இங்க பாருங்க 1573. இந்த சின்ன சார்ஜஸ் மட்டும் பிளாட்ஃபார்முக்காக உங்களுக்கு வந்து கிரிப்டோ மூலமா வர்றதுனால சார்ஜஸ் ஆயிருக்கும். ஸோ அது போக பேலன்ஸ் அமௌண்ட் வந்து என்னோட பினான்ஸ், இது வந்து ஆக்சுவலி பினான்ஸ்ல இருந்து வந்த மெயில், பினான்ஸ்ல இருந்து எனக்கு அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகேங்களா? ஆக்சுவலி இந்த அமௌண்ட் வந்து நமக்கு இந்த இஷ்யூலாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் வாலெட்ல நான் வந்து டெபாசிட் பண்ணி வச்ச அமௌண்ட். ஓகேங்களா? அந்த வீடியோல ஆக்சுவலி நான் தெளிவா பேசியிருந்தேன், ஆடியோவே ரெக்கார்ட் ஆகல அப்படிங்கறனால அது வேஸ்டா போயிருச்சு. ஆக்சுவலி நம்ம வந்து சின்ன அமௌண்டா எடுத்தோம்னா சின்ன அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க, பெரிய அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு டவுட் வரும். அப்படிங்கறனால தான் நான் வாலெட்ல வச்சிருந்த ஃபுல் அமௌண்டையுமே வித்ட்ராவல் போட்டேன். இது ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து 1.5 லட்சத்துக்கு மேல இந்த அமௌண்ட். ஓகேங்களா? சோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு USD வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 90 ரூபா கிட்ட போகுது. சோ 1571 USD நம்ம வந்து நம்மளோட வாலெட்டுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? இன்ட்டு 90 நீங்க வச்சீங்க அப்படின்னாலுமே நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு 1.5 லட்ச ரூபா, நியர்பை 1.4 lakhs வந்து நமக்கு வந்து நம்மளோட வாலெட்டுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ இது வந்து ஆக்டாஎஃப்எக்ஸ் இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இருந்தாலும் அவங்க வந்து ஒரு 3 ஹவர்ஸ்ல இந்த பேமெண்ட் வந்து நம்மளோட வாலெட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இந்த டைம் வந்து 3 ஹவர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது ஆக்சுவலி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ அவங்களோட அமௌண்ட் வந்து லாக் ஆயிருக்கிறதுனால என்னன்னு தெரியல, பட் இந்த வித்ட்ராவல் வந்து நமக்கு கிரிப்டோல நார்மலாவே ஒரு 15 மினிட்ஸ் நமக்கு வந்து வித்ட்ராவல் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ லாஸ்டா நான் வந்து ஒரு 2-3 மாசமா நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், வித்ட்ராவல் போட்டு ஒரு 10 நிமிஷத்துல நம்மளோட வாலெட்டுக்கே வந்துடும். ஆனா இன்னைக்கு ஒரு 3 மணி நேரம் டைம் எடுத்துச்சு. பட் 3 மணி நேரம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய டைம்லாம் கிடையாது. ஓகேங்களா? நார்மலா அவங்க கொடுக்குற டைமே 1 டேல இருந்து 3 டேஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வரும் அப்படிங்கறது தான் அவங்க சொல்ற டைம். ஓகேங்களா? ஆனா அதையும் விட சீக்கிரமான டைம்ல தான் நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் போட்ட பேமெண்ட் வந்து 9 o'clock மார்னிங் நான் போட்டேன், எனக்கு ரிசீவ் ஆயிருக்கிறது 12 o'clock ரிசீவ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அந்த வீடியோ ஆக்சுவலி நான் எடுக்கும்போது நான் டைம் நோட் பண்ணது அது அப்படி இருக்கு பாருங்க, 9 AM சொல்லி அப்படி இருக்குது. ஸோ 9 AM நான் வித்ட்ராவல் போட்டேன். இப்போ டைம் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து 12:28 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது டேட் வந்து 23. ஓகேங்களா? அந்த வீடியோ இன்னைக்கே எடுத்து மேக்ஸிமம் இன்னைக்கு ஈவினிங்கே உங்களுக்கு வந்து வீடியோ வந்து வந்துடும். ஸோ வித்ட்ராவலும் நமக்கு வந்து இமிடியேட்டா உடனேயே நமக்கு வந்து ப்ராசஸும் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஆக்டாஎஃப்எக்ஸ்ல எந்த பிரச்சனையும் இப்போதைக்கு இல்ல. ஆக்டாஎஃப்எக்ஸ்ல பண்ணணுமா வேண்டாமாங்கிற டெசிஷன் வந்து உங்களோடது. ஓகேங்களா? ஏன்னா ஃபாரெக்ஸ் புரோக்கர் எந்த ஒரு புரோக்கருமே 100% செக்யூர் அப்படின்னு சொல்லி எங்க சைட்ல இருந்து நாங்க சொல்ல மாட்டோம். ஏன்னா புரோக்கரை நாங்க ஓன் பண்ணல. ஓகேங்களா? ஜஸ்ட் நாங்க இந்த புரோக்கர்லாம் ட்ரேட் பண்ணியிருக்கோம் அண்ட் இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அப்போ எங்களுக்கு ஜென்யூனா இருக்கிற புரோக்கரை நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு அந்த புரோக்கர் ஏமாத்திட்டு போனா உங்களுக்கு அமௌண்ட் லாஸ் ஆச்சு அப்படின்னா எங்களுக்கும் அதே மாதிரி அந்த அமௌண்ட் வந்து லாஸ் தான். இன்கேஸ் இன்னைக்கு வந்து புரோக்கர் ஆக்டாஎஃப்எக்ஸ் வந்து எல்லாரும் ஏமாத்திட்டு போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இந்த அமௌண்ட் என்னோட $1400 வந்து உள்ள இருந்துச்சு பாத்தீங்களா, இந்த அமௌண்ட் வந்து எனக்கு வந்து லாஸா தான் ஆயிருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி சில டைம்ல வந்து நம்ம வந்து $5000-10,000 கூட உள்ள ஹோல்ட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து ஜஸ்ட் இவங்க இவ்வளவு வருஷமா இருக்கிறாங்க, நம்மளை ஏமாத்திட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிற ட்ரஸ்ட் பேஸ்ல தான் நம்மளே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இந்தியால இருந்து நீங்க பண்றீங்க அப்படின்னா இதைத்தான் நீங்க வந்து மெயினா பண்ணணும். இப்போ இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்து நீங்க வந்து
இன்னும் லீகலா பண்ணணும், இன்னும் ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து நார்மலா வேற ஏதாவது ஒரு கண்ட்ரில போய் அங்க ப்ரூஃப் எடுத்து அங்க இருந்து நீங்க வந்து ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா இதை ரொம்ப லீகலா பண்ண முடியும். இப்படிதான் நம்ம ஆக்சுவலி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட மோஸ்ட் ஆஃப் தி நம்ம ட்ரேடிங் பண்றதுக்காக நம்மளோட ரியல் அமௌண்ட் போட்டு பண்றது வந்து மல்டி பேங்க் அப்படிங்கிற ஒரு புரோக்கர்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க வந்து UAE ரெகுலேட்டட் புரோக்கர். ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து துபாயில எல்லா ப்ரூஃப்மே இருக்குது. ஓகேங்களா? எனக்கு அங்க எமிரேட் ஐடி இருக்குது, பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதனால என்னோட ட்ரேடிங் அக்கௌண்ட் எல்லா அக்கௌண்ட்டுமே, என்னோட பினான்ஸ் அக்கௌண்டா இருக்கட்டும், இந்த ஆக்டாஎஃப்எக்ஸ் அக்கௌண்டா இருக்கட்டும், அண்ட் அது போக மல்டி பேங்கோட அக்கௌண்டா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு வந்து UAE அக்கௌண்ட்ல தான் எனக்கு இருக்குது. ஸோ என்னோட டெபாசிட்டும் UAE இருந்தா நான் பண்ணுவேன், என்னோட வித்ட்ராவலும் நான் வந்து UAEக்கு தான் எடுப்பேன். ஐஎன்ஆருக்கு நான் மேக்ஸிமம் எடுக்க மாட்டேன். ஏன்னா நம்ம வந்து பெரிய ஃபண்ட் வச்சு நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கறனால நம்மளுக்கு இந்தியால இருந்து பண்றது நம்மளுக்கு சேஃப் கிடையாது. ஏன்னா ரெகுலேஷன் கிடையாது, இந்தியால ரெகுலேஷன் கிடையாது. இந்த மாதிரி நீங்க பெரிய ஃபண்ட் போகும்போது நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு டெசிஷன் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இங்க ஆக்டாஎஃப்எக்ஸா இருந்தாலும் சரி, எந்த புரோக்கரா இருந்தாலும் சரி, ரெகுலேட்டட் கிடையாது. ஸோ ரெகுலேட்டட் இல்லாம நீங்க பண்ணும்போது உங்களுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து நமக்கு வந்து நிறைய ப்ராப்ளங்கள் வரும். அண்ட் அதே சமயத்துல உங்களுக்கு புரோக்கர் சைட்ல இருந்தும் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால ஒரு ஹியூஜ் ஃபண்ட் நீங்க ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க ரெகுலேட்டட் பண்ணிருக்கிற கண்ட்ரில போய் பண்றீங்க அப்படிங்கும்போது நம்மளுக்கு அங்க சேஃபர் சைட்ல இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆக்டாஎஃப்எக்ஸ் அண்ட் எக்ஸ்னஸ் எடுத்துக்கலாம். ஆக்டாஎஃப்எக்ஸும் எக்ஸ்னஸும் எங்க ரெகுலேட்டட் பண்ணிருக்காங்களோ அந்த கண்ட்ரில இருந்து நீங்க பண்றீங்கன்னா இன்னும் நீங்க இந்தியால இருந்து பண்றதை விட சேஃப். ஏன்னா இந்தியாவில் உள்ளவங்களை அவங்க ஏமாத்தினாலும் அங்க இருக்கிற ரெகுலேஷன் இருக்கிறதுனால அங்க அவங்கள ஏமாத்த மாட்டாங்க. ஓகேங்களா? சோ இதான் சிம்பிள் லாஜிக், அவ்வளவுதான். சோ அந்த மாதிரி நீங்க வந்து ஜஸ்ட் ரெகுலேட்டட் பண்ண கண்ட்ரிக்கு போய் நீங்க பண்ணும்போது இன்னும் சேஃபர் சைட்ல இருக்கும். ஆனா ஒரு ட்ரேடிங் வந்து பிகினரா ஸ்டார்ட் பண்ணும்போது அது எதுவுமே பண்ண முடியாது. அப்போ நீங்க தாராளமா ஆக்டாஎஃப்எக்ஸ் எக்ஸ்னஸ் வந்து நீங்க கிரிப்டோ கரன்சி மூலமா நீங்க ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அது மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பெரும்பாலும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூ வராது. உங்களுக்கு ப்ராப்பரா உங்களுக்கு வித்ட்ராவல், டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல் எல்லாமே உங்களுக்கு வந்து குயிக்கா நடக்கும். சோ அதனால அந்த மெத்தடை வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ ஓரளவுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து எல்லாமே கிளியர் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த இஷ்யூ நடந்துகிட்டு இருக்கறனால கண்டிப்பா நம்மளுக்கு வந்து இந்த பேங்க் மூலமா டெபாசிட் வித்ட்ராவல் பண்றவங்களுக்கு வந்து கண்டிப்பா டிலே இருக்கும். பேங்க் மெத்தடையே அவங்க வந்து கட் பண்ணி வச்சாலும் கட் பண்ணி வச்சிருவாங்க. சோ இந்த இஷ்யூ கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதை வந்து எனபிள் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வித்ட்ராவல் எல்லாமே அவங்களுக்கு வந்து குயிக்கா நடக்கும். இப்போ வந்து இவ்வளவு பெரிய ஃபண்ட் அவங்க வந்து புடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து அதுக்கப்புறம் அதை பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. இன்னுமே அவங்க வந்து மியூல் அக்கௌண்ட் மூலமா தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஏன்னா இந்தியால அவங்களுக்கு வந்து கிளைண்ட் வந்து ரொம்ப அதிகம். ஓகேங்களா? சோ அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த பிசினஸ் வந்து அகைன் தேவை. அதனால அவங்க வந்து அகைன் அந்த அவ்வளவு அமௌண்ட் அவங்களுக்கு லாஸ் ஆயிருந்தாலும் அகைன் அதை வந்து ரெக்கவர் பண்ணி அகைன் வந்து அதை எப்படி ப்ராப்பரா ரன் பண்ணணுமோ அதை வந்து அவங்க பண்ணதான் செய்வாங்க. இதை வந்து எதுவுமே ஹேண்டில் பண்ணாம இருக்க மாட்டாங்க. சோ இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் ஐஎன்ஆர் மூலமா நீங்க டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா டிலே ஆகும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ அதனால கிரிப்டோ மூலமா மேக்ஸிமம் போய்க்கோங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு 1 டேக்குள்ளே உங்களுக்கு வித்ட்ராவல் வந்துடும். இன்னைக்கு நம்ம எடுத்த ப்ரூஃபே உங்களுக்கு நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஓகே, வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்த ஆக்டாஎஃப்எக்ஸ்ல எந்த மாதிரி இஷ்யூ இருக்குது, இந்த ஆக்டாஎஃப்எக்ஸ் மட்டும் கிடையாது, நாளைக்கு வந்து வேற ஏதாவது ஒரு புரோக்கர்ல வரலாம். அது வந்தாலும் அது என்ன மாதிரி இஷ்யூ அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த புரோக்கர்ல பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிற டெசிஷனை வந்து நீங்க வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பத்தி நீங்க கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட கோர்சஸ்ல ஜாயின் பண்றதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டைரக்டா நீங்களே கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.